ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா மலை மேல இருக்கும், ஒரு கவர்மெண்ட் பஸ் வேற நிக்குது அப்படின்னு பாக்குறீங்களா? லாஸ்ட் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். நாம தேனி டிஸ்ட்ரிக்ட்ல சின்னமனூருங்கிற டவுன்ல இருந்து மேகமலை மேல இருக்கிற இரவங்கலாருங்கிற பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன் வில்லேஜுக்கு டிராவல் பண்ணி வந்திருந்தோம். பார்க்காம இருந்தா பாருங்க. இந்த வீடியோல நம்ம இந்த மலை மேல இருக்கிற இரவங்கலாருங்கிற பியூட்டிஃபுல் மலைவாழ் கிராமத்தை தான் வந்து சுத்தி பார்க்க போறோம். இரவங்கலாறுல ஒரு குட்டி டேமும் இருக்குங்க. வேற லெவல் பியூட்டியா இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோவை. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சொர்க்கத்தையே உங்களுக்கு காமிக்க போறேன் தேனி டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் இரவங்கலார் பஸ் ஸ்டாப்பில் இருக்கோங்க. இரவங்கலார் வந்து மேகமலை மேலே இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன் வில்லேஜுங்க. அமேசிங் பியூட்டியாக இருக்குது. ஸோ மேலே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது. டிஎன்எஸ்டிசி பஸ்ஸும் ஒரே ஒரு ப்ரைவேட் பஸ் மட்டும்தான் வரும். ஸோ ரொம்ப லிமிட்டட் சர்வீசஸ் தான் இருக்குது பஸ்ஸஸ்ஸு. ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு நான் இதை வந்து ஒரு எஃபர்ட் எடுத்து வந்து கவர் பண்ணுறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? தேனி பக்கம் இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. பட் இரவங்கலார் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ மேலே வந்து ஒரு சின்ன கோவில் இருக்குது, முத்துமாரியம்மன் கோவில். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களா மலை மேலே. ஸோ இங்கே நிறைய டீ எஸ்டேட்ஸ் இருக்கிறதுனால நம்ம சின்னமனூர்லேருந்து மேகமலை தாண்டி அப்பர் மணலார் இதெல்லாம் நம்ம தாண்டி வரும்போது இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல் டீ எஸ்டேட்ஸ் பார்க்கலாங்க. அண்ட் நிறைய சோலைகள் இருக்கும். அமேசிங் பியூட்டிங்க. எங்கே பார்த்தாலும் ஓடைகள் தான். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்ஸில் வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வாழ்கிறதுக்கான குவார்ட்டர்ஸு. டிஷ் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். வாங்க கீழே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே கீழே வந்து இரவங்கலார் டேம் இருக்குங்க. நம்ம கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போகணும். அங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் இருக்குது. அங்கேருந்து நம்ம கீழே இறங்கி போய் பார்க்கணும். வேறு லெவலில் இருக்கும். வாங்க போகலாம். ஸோ நான் தேனி டிஸ்ட்ரிக்டில் இது செகண்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோங்க. நம்ம எப்போ கணேஷா சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைம் தேனி வந்தது பார்த்திங்கன்னா நம்ம குமிளி போகிறதுக்கு வந்தோம். அதாவது தேனியிலிருந்து கம்பம் போயிட்டு கம்பம் மெட்டு வழியாக குமிளி போனோம். ஸோ அதுவும் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. குமிளியிலிருந்து கேரளா ஸ்டார்ட் ஆகிடும். பட் நம்ம தமிழ்நாடு எல்லைக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மேகமலைங்க. அதுக்கு வந்து சின்னமனூர் வழியாக வந்து சின்னமனூர்லேருந்து மேலே ஏறணும். தென்பழனின்னு ஒரு ஊர் இருக்கும். அங்கேருந்து நம்ம ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ரெண்டு பார்ட் ஆஃப் வீடியோவாக போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப லாங் வீடியோ. என்னால் என்ன சொல்கிறது, ரொம்ப லாங் வீடியோவாக எதுக்கு கவர் பண்ணுறோன்னு நினச்சேன். பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுனால நான் கவர் பண்ணேன். நம்ம சின்னமனூர்லேருந்து மேகமலை இரவங்கலார் வரைக்கும் வந்த ட்ராவல் பார்க்காம இருந்தால் பாருங்கள், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து இரவங்கலார் மேலே இருக்கிற கிராமங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டீ எஸ்டேட்ஸில் வேலை செய்கிறவங்களோட கிராமங்க. நிறைய வீடுங்க பூட்டி இருக்கு. எல்லாம் வந்து இப்போ நாம் அரௌண்ட் 130 இருக்கோங்க. ஸோ எல்லாருமே டீ எஸ்டேட்ஸில் ஒர்க் பண்ண போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து மோஸ்ட்லி டீ எஸ்டேட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. பசங்களாம் வந்து வெளியூரில் படிக்க போயிருப்பாங்க. ஸோ அதனால செம்ம பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ அமைதியாக இருக்குது. அப்பா, இந்த மாதிரி இடத்துலலாம் வாழ்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்க. அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஏன்னா இவங்க நிறையா இந்த வைல்டு அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணும். சில சமயம் யானைகள் எல்லாம் வந்து கிராமத்துக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது. அடைமழை சீசனில் ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட இருக்குது. கீழே இருக்கிற மாதிரி உங்களுக்கு வசதிகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் அதெல்லாம். பட் அதர்வைஸ் இந்த பிளேஸ்க்குன்னு ஒரு யூனிக் பியூட்டி இருக்கு இல்லையா, அது அடிச்சுக்கவே முடியாதுங்க. வாங்க காமிக்கிறேன். ஸோ அடுக்கடுக்காக இருக்குங்க. ஸ்லோப்பாக இருக்கிறதுனால ஒவ்வொரு அடுக்குலையும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களா.
ஸோ இதெல்லாம் நாம் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் இறங்கி போகிற வழி. மேலே பாருங்க லைனாக டிஷ் வச்சுருக்காங்க பாருங்கள் கேபிள் கனெக்ஷனுக்கு. பரவாயில்ல, எலக்ட்ரிசிட்டி வசதியெல்லாம் வந்து எல்லா வீட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து டிஸ்கனெக்ஷன் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வந்து நம்ம எஸ்டேட் வியூவாக தான் இருக்கும் பார்க்குற இடம் எல்லாமே. அங்கே ஒரு அருவி கொட்டிகிட்டு இருக்கு பாருங்க, அந்த குட்டி குழந்தைய வச்சுட்டு நிற்கிறாரு பாருங்க. அண்ணா டேம்க்கு இந்த வழியில் வழி இருக்குங்களா? ஸ்கூலுக்கு பக்கத்துல இருந்து இறங்கணுமா? இந்த சைடும் போலாமா? ஓகே. ஸோ டேமுக்கு அங்கே ஒரு வழி இருக்குங்க, கீழே குட்டி பாலம் மாதிரி இருக்கு, அங்கிருந்து இப்படி போகலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் போய் பார்ப்போம். இது வந்து பேக் சைடு வியூ. ஆக்சுவல் டேம் ஷட்டர்ஸ் எல்லாம் இருக்கிறது ஒரு 2-3 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொன்னாங்க. நமக்கு இன்னும் வந்து ஒரு 2 hours டைம் இருக்கு. 1:30 ஆகுது. லாஸ்ட் பஸ் வந்து 3 o'clockன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 1.5 hours டைம் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. வாங்க கீழே போய் பார்க்கலாம். த பியூட்டிஃபுல் இரவங்கலார் வில்லேஜ். இங்கே எங்கேருந்து கீழே இறங்குறதுன்னு தெரியலையே, அப்படி போய் வரணும்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். பாருங்க அழகா பைப்ஸு, கொய்யா செடியெல்லாம் வச்சுருக்காங்க. கொய்யா செடியெல்லாம் இங்கே மேலே வளருமான்னு தெரியல. சூப்பராக இருக்குங்க கிராமம். சில பக்கம்லாம் இந்த சீசனில் கவாத்து பண்ணி மருந்தடிப்பாங்க, அந்த வேலை பண்ணி வச்சுருக்காங்க. கோழியெல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க பாருங்க. அச்சோ கியூட்டு. ஒரே ஒரு குட்டி பொண்ணு தான் இருக்கா. ஓ, தண்ணிக்கு பைப் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. டேம்ல இருந்து வரும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வீட்டுக்குமே பைப் கனெக்ஷன் இருக்கு. ஸோ இது ஃபுல்லாமே வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து வீடுக இருக்குங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீ எஸ்டேட்ஸ் தான். வாங்க போகலாம். இங்கே ஒரு வழி இருக்கு கீழே போகிறதுக்கு. நிறைய ஓடைகள் ஓடுறதுனால எல்லா பக்கம் ஓடைகள் சலசலத்து ஓடுற சவுண்டு தான் இருக்கு. எங்கடா சவுண்டு வருதுன்னு பார்த்தா ஒரு 2-3 பக்கத்துல இருந்து ஓடைகள் வருதுங்க. இங்க பாருங்க, இந்த சைட்ல இருந்து ஒரு ஓடை வருதா, அப்படியே இங்க கீழே வரும்போது இந்த சைட்ல இருந்து ஒரு ஓடை கீழே வந்து ஜாயின் ஆகுது. எல்லாம் சேர்ந்துதான் போய் இரவங்கலார் டேம்ல ஜாயின் ஆயிடும் போல கீழே. இங்க பாருங்க டீ லீவ்ஸ் இங்கிருந்து தான் உற்பத்தி ஆகி வருது நமக்கு. எல்லா டீயும் கண்ணன் தேவன், 3 Roses எல்லாமே. ஐ மீன் இங்கன்னா இந்த மாதிரி டீ எஸ்டேட்ஸ், மலை மேல இருக்கிற டீ எஸ்டேட்ஸ்ல இருந்து தான். இங்க பாருங்க லாங் ஷார்ட் வியூ ஆஃப் டீ எஸ்டேட்ஸ். மேல நம்ம பஸ் ஸ்டாப். பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. நம்ம டீ எஸ்டேட்ஸ்ல இருக்கிற மக்கள் தூரத்துல இருந்து கேட்கும் போது ஆன்சர் பண்றாங்க, பக்கத்துல வந்தோடனே வெக்கப்பட்டு உள்ள போயிட்டாங்க. சரி பரவாயில்ல, நம்ம கீழே இடம் இருக்கு கிராஸ் பண்ணி அந்த சைடு போறதுக்கு. உங்களுக்கு நிறைய பியூட்டிஃபுல்லான பிளேசஸா காமிக்க போறேன் டீ எஸ்டேட்ஸ்குள்ள. அவ்வளவு அருவிகள் கொட்டுதுங்க குட்டி குட்டியா. அப்பா, எதை எக்ஸ்ப்ளோர் பண்றது எதை விடுறதுன்னே தெரியாது இந்த ஏரியால. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு. கீழையும் பார்த்து நடக்கணும், செம்ம ஸ்லோப்பியா இருக்கு, வேற லெவல். ஸோ நம்ம டீ எஸ்டேட்ஸ்குள்ள இறங்கி மேல இருந்து ஒரு குட்டி பிரிட்ஜ் பார்த்தோம்ல, அது இங்கதான் இருக்கு பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. இதை கிராஸ் பண்ணி தான் நம்ம டேம் சைடு போகணும். வாங்க போலாம். அங்கிருந்து ஏதோ குட்டி பசங்க கத்துறாங்க, எங்கிருந்து கத்துறாங்கன்னு தெரியல.
கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இரவங்கலாறு மேகமலை தாண்டி, மேகமலை எல்லாம் கூட நீங்க சுத்தி பார்க்கறதுக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். வர்ற வழியில 2-3 வியூ பாயிண்ட்ஸ் இருக்குங்க. 2-3 டேம் இருக்கு. ஹைவேவிஸ் டேம்னு ஒன்று இருக்கு, இன்னும் 2 பிளேசஸ் இருக்கு. கடைசி ஸ்டாப் தான் இரவங்கலர். நம்ம கீழே வந்தாச்சுங்க, இந்த ஓடை இருக்கிற பக்கம். இங்க பாருங்களா, ஒரு குட்டி பிரிட்ஜு. ஒரே ஒரு ஆள் நடக்கிற அளவுக்கு தான் இருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வேற லெவல்ல இருக்கா, சான்ஸே இல்லைங்க. அவ்வளவு பியூரா இருக்கு தண்ணி. ஐயோ, கண்டிப்பா ரொம்ப சில்லுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். அருவி கொட்டுறது அந்த சைடு இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் அந்த குட்டி பிரிட்ஜுங்க, டேமுக்கு நடந்து போற பிரிட்ஜு. இந்த ஓடைக்கு மேல கட்டி இருக்காங்க கிராஸ் பண்ணி போறதுக்கு. மழை காலத்துல எல்லாம் அடிச்சு ஊத்தி நகுத்தும்னு நினைக்கிறேன். இந்த சைடு போகுது பாருங்க. வாவ், இந்த நேச்சர் ஸ்லாப்ங்கிறது இதுதான் போல, இயற்கையின் மடியில். நாம அந்த பிரிட்ஜ் இருக்கிற இடத்துல இருந்து உள்ள நடந்து போயிட்டு இருக்கேன். எதுக்குனாக இந்த ஸ்பாட்டை காமிக்கிறதுக்காக தான். எவ்வளவு கியூட்டா ஒரு அருவி விழுது பாருங்களா. வாவ், செம்ம வியூவா இருக்குல்ல. சான்ஸே இல்லைங்க, பிக்சர் பெர்ஃபெக்ட்டுங்க. இருங்க, கீழே இறங்க முடியுமான்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்லோப்பியா இருக்கு, இறங்கிட்டு உங்களுக்கு மறுபடியும் வரேன். வெயிட் a minute. மக்களே, ஓடைக்குள்ளேயே இறங்கியாச்சுங்க. இங்க பாருங்க, மேல கொட்டிட்டு இருக்கு பாருங்க. ஓ மை காட். ஸோ நான் அட்வென்ச்சர் பண்றேன்னு நீங்களும் வந்துட்டு அட்வென்ச்சர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் எல்லா இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளோர் பண்ற வீடியோஸும் சொல்றது அதுதான். ஏன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இந்த மாதிரி அன்டச்டு பியூட்டி காமிக்கிறோம். நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்றேன்ட்டு வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இல்லாம இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய வீடியோ மேக் பண்றவங்களே வந்து சில சமயம் அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட்ஸ்ல நிறைய பாதிப்புக்குள்ளாகிறத பார்க்குறோம். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த மாதிரி எந்த ஹில் ஸ்டேஷன் வந்தாலும் சரி, எந்த வாட்டர் பாடிஸ் வந்தாலும் சரி, இல்லை அட்வென்ச்சரஸ் பிளேசஸ், ரிஸ்க் இருக்கிற பிளேசஸ் எங்கே வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம உயிர் தான் முக்கியம். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல இருக்கிற எவ்வளோ டீப்பாக இருக்கும், எவ்வளோ ரிஸ்க் இருக்கு, பாறைகள் நிறைய இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஓகேவா? இந்த இடத்துல இப்போ தண்ணி நிறையா இல்லை, இறங்கறதுக்கு நிறைய கிரிப்பும் இருந்தங்காட்டி தான் நான் இறங்கினேன். ஸோ ஏன் சொல்றேன்னா, ஆர்வ கோளாறுல வரப்போ நாம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து பாசிட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தால தான். ஓகேவா? ரொம்ப பூமர் மாதிரி பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ த பியூட்டிஃபுல் இரவங்கலார், இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இரவங்கலார் ரிவர்னு பேர் வைக்கலாங்க. ஏன்னா 1 கிலோமீட்டர்ல போய் அது டேம்ல ரீச் ஆயிடும். செம்ம பியூட்டிஃபுல். இன்னும் அங்க போலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரீசன்ட் டேஸ்ல நான் காட்டின பியூட்டிஃபுல் பிளேசஸ்ல இது கண்டிப்பா டாப் மோஸ்ட் இடத்துல இருக்குங்க, இரவங்கலார். இது வரைக்கும் எந்த வீடியோஸ்லயும் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்த. தேனிக்கு பக்கத்துல மேகமலை மேல இது இரவங்கலார் கிராமத்துல இருக்கிற ஒரு ஓடைங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? ஒரு குளியலையும் போட்டுடலான்னு தோணுதுங்க. வாங்க குளிக்கலாம்.
நல்ல தண்ணியில ஆட்டம் போட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பாத்தீங்களா? அவ்வளவு பியூரான தண்ணிங்க. அப்ப தண்ணி எவ்வளவு சில்லுன்னு இருந்துச்சு தெரியுமா? அண்ட் டேஸ்ட் கல்கண்டு மாதிரி இருக்குங்க, வேற லெவலு. ஸோ நம்ம குளிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் போறோம். இன்னும் ஹாஃப் அன் அவர் டைம் இருக்கு நமக்கு. லாஸ்ட் பஸ் 3 மணிக்கு எடுக்கும். நாங்க 3 அல்லது 3:15க்கு. நான் மேல வந்த வழியிலேயே திரும்பி போயிட்டு இருக்கேன். ஆஹா, ஃபுல்லா இங்க ஓடைக்கு உள்ள பயங்கர காடு மாதிரி இருக்கு. மேல டீ எஸ்டேட் இருக்கு. நான் தேனியில இந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இரவங்கலாறுல இவ்வளவு பியூட்டிஃபுல்லான, ஆஹா ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, சேஃபான பிளேஸ்க்கு வந்தாச்சு. இரவங்கலாறுல இவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இருக்குன்னு வந்து நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலைங்க. செம்ம பியூட்டிஃபுல். அப்பா, நம்ம எங்க வந்தாலும் இந்த ஃப்ரெஷ் வாட்டர்ல ஒரு குளியல போட்டா அது ஒரு ஆத்ம திருப்திங்க. அது என்னன்னே தெரியாது. ஏன்னா இப்ப நிறைய ஊர்கள்ல நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர்ல பார்க்கறவே முடியறது இல்ல. அதுவும் மலை மேல உற்பத்தி ஆகிற இடத்துல நம்ம குளிக்கிறது வந்து அவ்வளவு அற்புதமான ஃபீலு. அதெல்லாம் நீங்க அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். பாருங்க. சரி வாங்க, மேல கொஞ்சம் வழி இருக்கு. மேல இருந்து வியூ பாயிண்ட் கிடைக்குமான்னு பார்க்கலாம். இரவங்கலார் டேமுக்கு போக முடியாது, ஏன்னா கொஞ்சம் தூரம்னு சொன்னாங்க. நமக்கு டைமும் இல்லை. டீ எஸ்டேட்ஸ்குள்ள போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம். ஓகேவா? அங்க மேல பஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. இது வந்து 2:15 போற பஸ்ஸுங்க. நம்ம வந்த பஸ். இதுக்கு அடுத்து ஒரு 1 ஹவர்ல 3:15க்கு இன்னொரு பஸ் கிளம்பும். அதுதான் வந்து லாஸ்ட் டிஎன்எஸ்டிசி பஸ். ஓகேவா? இப்போ நாம பாலத்து மேல இருந்து டீ எஸ்டேட்டுக்குள்ள போறோங்க. மேகமலை இப்படி என்ன அதிசயக்குன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கலீங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ். ஓ, மேல எல்லாம் கூட பைப் போட்டிருக்காங்க. மேல இன்னொரு குட்டி கிராமம் இருக்குமோ என்னமோ தெரியல. இந்த மாதிரி இடங்கள்ல மழை பெய்யறப்போ எப்படி இருக்கும் பாருங்க. மேல வந்தாச்சு. ஓ, மேல ஃபுல்லா ஹில் ஃபுல்லாவே வந்து டீ பிளான்டேஷன் தாங்க. வாவ், சான்ஸே இல்லை. இங்க பாருங்க. மலை மேல ஃபுல்லா காடா அப்படியே விட்டுட்டாங்க. கீழே ஸ்லோப்ஸ்ல மட்டும் டீ பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. வாவ், தி பியூட்டிஃபுல் இரவங்கலார், தேனி டிஸ்ட்ரிக்ட். ஏன் காம் ஆயிட்டேன்னா, இந்த அமைதியான ஒரு சூழல்ல நீங்க ரசிக்கணும் தான். சூரிய கதிர்கள் பட்டு எப்படி மின்னுது பாருங்களா. பிச் கிரீன். ஓ காட். வாங்க போலாம். ஸோ இந்த மாதிரி பேக் பேக்கிங் பண்ணிட்டு நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண வரும்போது நான் உங்களுக்கு இன்னொரு டிப் சொல்றேன். என்ன டிப்னா, நீங்க இந்த மாதிரி ஒரு ஷோல்டர் பேக் வச்சுக்கணும். பெரிய பேக் எப்படி தூக்கிட்டு வருவீங்க, பேக் பேக்கு, அதுல இந்த மாதிரி ஒரு குட்டி ஷோல்டர் பேக்கையும் உள்ள போட்டு தூக்கிட்டு வந்துருங்க. நீங்க ஹோட்டலில் தங்கிட்டு ஊர் சுத்த போகும்போது இந்த மாதிரி ஷோல்டர் பேக்ல உங்களுக்கு தேவையான சார்ஜிங் பேட்டரிஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி அருவியில் திடீர்னு குளிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எங்கே வேணாலும் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் க்ளோத்து, ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டா போதும். அதுவும் வந்து காட்டன் எடுக்காதீங்க, இந்த நைலான் மாதிரி இருக்கும் இல்லையா, பாலிமர். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு காயறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நல்லா புழிஞ்சிட்டு கொண்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் போட்டு உங்களுக்கு அந்த குளிக்கிற வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஒரு டவல் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, போதுங்க.
திஸ் இஸ் சஃபிஷியன்ட். அண்ட் சேஞ்ச் ஓவர் பண்ணுறதுக்கு ஒரு இன்னர், அவ்வளோதான். வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். நான் நிறையா பக்கம் அதை மிஸ் பண்ணிட்டேன் கேரளாக்குள்ளே. அதுக்கப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக எப்போ வெளியே இந்த மாதிரி பேக் பேக்கிங் போட்டு ஹில் ஸ்டேஷன் என்ஜாய் பண்ண போனாலும், எக்ஸ்ப்ளோர் பண்ண போனாலும், இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ரெடி ஆகிக்கிறது. ஸோ இன்கேஸ் நீங்களும் வந்து பேக் பேக்கிங் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணால் ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? ஓகே, இப்போ எங்கடா இறங்கி போயிட்டுருக்குன்னு தானே கேட்குறீங்க. அந்த ஓடையிலிருந்து இங்கே பாருங்கள், பின்னாடி இரவங்கலர் கிராமம் இருக்கு இல்லையா, மேலே தான் பஸ் ஸ்டாப் இருக்குது. நம்ம கீழே இந்த வேலியில் அந்த அருவி இருக்குது, அதில் குளித்தோம். ஸோ இப்போ மேலே டீ எஸ்டேட் மேலே ஏறி வந்தால் இங்கே ஒரு ரோடு போகுதுங்க. கீழே வந்து இரவங்கலர் டேம் இருக்குது, அந்த டேம் வியூ பார்க்க தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமாக என்னாலேயே நம்ப முடியலைங்க, மேகமலையில் இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சொர்க்கமே இருக்கு அப்படின்னு. ஓ மை காட். மேகமலை ட்ரெக்கிங் பற்றியெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஃபால்ஸ் எல்லாம் இருக்கும், நீரோடைகள் எல்லாம் இருக்கும், அதில் குளிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கும்னு நான் சத்தியமாக கனவுல கூட எதிர்பார்க்கல. வேற லெவல். இன்ஃபேக்ட் நாளைக்கு இந்த தேனி சீரீஸ் ஆஃப் வீடியோவில் நெக்ஸ்ட் டே நாளைக்கு வந்து நம்ம சின்ன சுருளி ஃபால்ஸ் எல்லாம் போகலாம். அங்கே தான் குளிக்க முடியும்னு நினச்சா ஃபஸ்ட்டு டேவே நம்ம மேகமலையே வந்து மயக்கிடுச்சுங்க, மயக்கும் மேகமலை. ஸோ டேம் வியூ பாயிண்ட் வந்தாச்சு. டடங். இங்கே பாருங்க, வாவ், கிராட்டிடியூட் டு காட். கடவுளே நன்றி கடவுளே, இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சொர்க்கத்தை எனக்கு காமிச்சதுக்கும், இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்கும் காமிச்சதுக்கும். ஸோ இங்கே பாருங்களா, ஒரு அண்ணா மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. வாவ், அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. நேச்சரை அடிச்சுக்க இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. இயற்கை என்னும் பேரதிசயம். ஏசமர் மாதிரி நான் பேசாம சைலண்டா இருந்தேன்னு வச்சுக்கோங்களா, உங்களுக்கு பியூரா இயற்கையோட சவுண்டு அப்படியே கேட்குங்க. ஒரு 1/2 minute நான் இருக்கேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/2 minute ஆகுது, நீங்கள் ஒரு 30 seconds ஆகுது என்னோட தொணத்தொணன்னு பேசுகிற பேச்சு இல்லாமல் இயற்கையை ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, கீழே அந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் பக்கத்தில் இருந்து டேமை ரசிக்கலான்ட்டு தான் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த பிரிட்ஜு தான் வந்து மேலே இருக்கிற டீ எஸ்டேட்ஸ்க்கெல்லாம் போகிற வழின்னு நினைக்கிறேங்க, இரவங்கலர் மேலே. ஸோ இதெல்லாம் வந்து தேனி டிஸ்ட்ரிக்டில் தான் வருது. பட் ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் புலிகள் காப்பகம்னு நினைக்கிறேன், ஸ்ரீவில்லிபுத்தூர் டைகர் ரிசர்வேஷன் ஓட கண்ட்ரோலில் தான் வருது. ஃபாரஸ்ட் டிவிஷனில் ஸ்ரீவில்லிபுத்தூர் டிவிஷனில் வரும் போல். பட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்ட் கம்பம் தாலுக்கான்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. சின்னமனூரும் தாலுக்கா என்னன்னு தெரியல. பட் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா சின்னமனூர் தான். கீழே வந்தாச்சுங்க, டேம் பாருங்க பக்கத்தில் இருந்து.
இதுதான் இரவங்கலர் டேம். ஷட்டருக்கு நாம ஃப்ரண்ட்ல போகணும் நாங்க. பட் இங்கிருந்து பார்க்குற வியூவே பிளிஸ். ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேசஸ் ஐ ஹவ் விசிட்டட் இன் 2024ங்க. 2024 என்னன்னு தெரியலீங்க. நம்ம கேரளாவில் எக்கச்சக்கமான பியூட்டிஃபுல் பிளேசஸை ரசித்தோம். அண்ட் தமிழ்நாட்டிலையும் வந்து கன்னியாகுமரி மாவட்டம், தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த வருஷமே வந்து இயற்கை நமக்கு வந்து வாடா வாடா வாடான்னு கூப்பிட்டு நமக்கு இயற்கையோட அழகையெல்லாம் ரசிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இறைவன் கொடுத்துருக்காரு. 2024 வாஸ் ஸோ வெரி பிளிஸ்ஃபுல். நம்ம 10K சப்ஸ்கிரைபர் மைல்ஸ்டோனையும் ரீச் பண்ணிட்டோம். உங்களோட சப்போர்ட்னால தான் எல்லாம். இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. சீக்கிரம் நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியாக ஆகணும். இந்த மாதிரி அற்புதமான பிளேசஸ் எல்லாம் உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கிற பியூட்டிஸை காமிக்கணும். அதுக்கப்புறம் வெளிநாட்டில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம தாய்நாடுல இருக்கிற இயற்கை எண்ணெயோட அழகை உங்களுக்கு காமிக்கிறது தான் எனக்கு அடுத்த ஃபியூ மந்த்ஸ்க்கான குறிக்கோளுங்க. தி பியூட்டிஃபுல் இரவங்கலர் டேம். சான்ஸே இல்லைல்ல. வாவ், பிளிஸ். என்னங்கண்ணா? இரவங்கலார் டேமுக்கா? ஷட்டர் அங்க இருக்கா? தண்ணி இது வரைக்கும் இருக்கு. ஆமா. ஓ, அந்த தண்ணி எல்லாம் இங்க வந்து ஜாயின் ஆயிடும். ஸோ இரவங்கலாருக்கு நிறைய பக்கத்துல இருந்து மலை மேல இருக்கிற ஓடைகள்ல இருந்து தண்ணி வந்து ஜாயின் ஆகிடுமாங்க. இங்கிருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி தான் ஷட்டர் இருக்கு. அப்ப எவ்வளவு தூரத்துக்கு நீர்த்தேக்கம் இருக்குன்னு பாத்துக்குங்க. ஷட்டருக்கு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குங்களா? 2 கிலோமீட்டருங்க. ஸோ 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீர்த்தேக்கம் இருக்குங்க மலை மேலே. இங்கிருந்து சுருளி மின் நிலையம், ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் எல்லாம் கூட இருக்கான். சான்ஸே இல்லை. நம்ம குளிச்ச ஓட பாருங்க, இங்கே வந்து தான் டேமில் ஜாயின் ஆகுது. மேலே இருக்கு நம்ம இறங்கின பஸ் ஸ்டாப் இரவங்கலார் கிராமம். நீங்கள் இரவங்கலாராங்கண்ணா? டிஎஸ்டேட்ல ஒர்க் பண்ணுறீங்களா? எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க இங்கே வந்து? ஓ, பிறந்தது இங்கே தானா? செம்ம வேற லெவல்ல இருக்குங்கண்ணா உங்க ஊரு. செம்ம அழகா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நான் இந்த சைடு. அசந்து போயிட்டோம் போங்க உங்க ஊரை பார்த்து. உங்க பேருங்கண்ணா? கோட்டை சாமி. சூப்பருங்கண்ணா, நன்றி. நான் ஹோசூருங்க. ஆமா, பெங்களூர் பக்கம். வரேங்கண்ணா. சரி, ஓகே. ஸோ நம்ம இரவங்கலார் பார்த்துட்டு கோட்டை சாமி அண்ணா கூட பேசிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கெல்லாம் அப்படியே உட்காந்துக்கலாங்க. உட்காந்துட்டா டைம் போறதே தெரியாது. காலையில் 4:15 பஸ்ஸுக்கே நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா. லாஸ்ட் பஸ் 3:15ங்க. 4:15 எடுத்தாங்கன்னா ஒரு 7 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்துடுவீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு சாலிடாக 3 மணி வரைக்கும் டைம் இருக்கும். நான் வந்து 11 மணி பஸ் தான் எடுத்தேன். ஆக்சுவலாக 10:15க்கு எடுக்க வேண்டிய பஸ்ஸு 11 மணிக்கு தான் எடுத்தாங்க. அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. பட் இருந்தாலும் நமக்கு குளிக்கிறதுக்கு டைம் கிடச்சிது. இந்த மாதிரி டீ எஸ்டேட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண டைம் கிடச்சிது. நம்ம டேமையும் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. பட் நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்து அப்படியே டிசால்வ் வித் நேச்சர் எல்லாம் ஆகி நீங்கள் சாலிடாக ஃபியூ ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு பஸ் 4:15க்கு வந்துடணும். நின்று பார்க்குற இடம்லாம் அப்படி அதிசயத்து போகிற மாதிரி இருக்கே. நம்ம அந்த பிரிட்ஜில் இருந்து மேலே வந்தாச்சுங்க. இங்கே பாருங்களா, ஒரு குட்டி வீடு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. சொர்க்கம்னா இதுதாங்க. சொர்க்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சுன்னா அது இந்த வீடு தான். ஏன் தெரியுமா? இங்கே வீட்டுக்கு முன்னாடி படிக்கட்டில் இருந்து இறங்கணுன்னு அவங்க காலையில் எந்த டைமில் வேணாலும் பார்க்குற வியூ பாருங்க. இந்த வியூ தான் பார்ப்பாங்க. யாருக்காவது இந்த உலகத்தில் கிடைக்குமா இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி?
சான்ஸே இல்லை. அதோட சேர்த்து அந்த பக்கம் பாருங்க, இன்னொரு வீடு மேல. சான்ஸே இல்லை. ஓ மை காட். இந்த பக்கம் ஒரு அருவி கொட்டிட்டு இருக்குங்க. அங்கங்க அருவிகள்ங்க பாக்குற இடத்துல எல்லாம். ஐயோ, நம்ம தமிழ்நாடு தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தேனி டிஸ்ட்ரிக்ட் தான் இவ்வளவு அதிசயங்களை கொட்டி வச்சிருக்கு. இயற்கை அன்னை. லவ் யூ ஹவுஸ். நீ கொடுத்து வச்ச, இந்த வீட்டில் வாழ்றவங்களும் கொடுத்து வச்சவங்க. வாழ்க வளமுடன். நமக்கு பஸ் வந்துருச்சுங்க. ஐயோ, அதுக்குள்ள பஸ் வந்துட்டானே. 2:45 ஆகுது. ஐ திங்க் 3-3:15 எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். மக்களே பாருங்க, டான்னு வந்துட்டாங்க. நம்ம கிளம்புறப்போ பஸ் லேட்டா வந்தான். இப்ப இங்கிருந்து கிளம்புறதுக்கு மட்டும் கரெக்டா டான்னு ஆன் டைமுக்கு வந்துட்டாங்க. ஒரு ½ லேட்டா வந்திருக்கலாம்ல. பரவாயில்ல. ஸோ மக்களே, நான் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஹிடன் பிளேசஸ், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேசஸ் தெரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த பிளேசஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம சேனலில் மக்களுக்கு காமிப்போம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நம்ம தமிழ்நாடு பஸ்ஸே வருது, மேலே வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு டைமாவது பார்க்கணுங்க. இதெல்லாம் ஒரு நாளாவது வந்து இயற்கை மடியில் அப்படியே அவளை ரசிச்சுக்கிட்டு போகணும். இட் வில் கிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டு அவர் சோல். ஆத்ம சாந்தி அடையும். வேற என்னதான் சாதிக்க போகிறோம் உலகத்தில்? எத்தனை பணம் கொட்டி குவிச்சாலும் இயற்கை கொடுக்குற ஒரு ஹாப்பினஸ் வரவே வராது. நம்ம பஸ்ஸு வந்துட்டான், டான்னு வந்துட்டான் மலையரசன். வாங்க போவோம். ஓ, இந்த பக்கமே ஒரு இடம் இருக்கு, ஒரு வழி இருக்குங்க பஸ் ஸ்டாப் போகிறதுக்கு. வாங்க போவோம். நம்ம டேம் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டேட்ஸில் வேலை செய்கிறவங்களோட இந்த மருந்தெல்லாம் சேமித்து வைப்பாங்கள்ல, ஸ்ப்ரே பண்ணுறாங்கல்ல, அது சேமிச்சுக்கிறதுக்கான ஒரு டிப்போலாம் வச்சுருக்காங்க, ஒரு சேமிப்பு கிடங்கு மாதிரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்ஸ், வுட்பிரையர் டீ எஸ்டேட்டோட டிஸ்பென்சரி இருக்குது. மெடிக்கல் சம்மந்தமான ப்ராப்ளமெல்லாம் இந்த கிராமத்தில், அல்லது குழந்தைகளுக்கு, வேலை செய்கிறவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா இங்கே டாக்டர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. அண்ட் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஃபயர் இது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் இருக்குது, குட்டி ஸ்கூலு இரவங்களாரில். ஸோ ஒரு மலை கிராமத்தில் ஒரு டீ எஸ்டேட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேசிக் ஃபெசிலிட்டிஸ், நிறைய ஃபெசிலிட்டிஸ் வேணும்னா இங்கே கீழே தான் வரணும், சின்னமனூருக்கு. So this is our beautiful இரவங்கலர். ஹாய் சொல்லுங்க. பாபாய். குட்டி சம இதே விளையாண்டுட்டு இருக்கு. குழந்தைய கொண்டு வந்திருக்காங்க, அதனால சுற்றி போட்டுட்டு இருக்காங்க பாருங்களேன். கோயில் போல, விநாயகர் கோவில். அழகு. இங்கிருந்து பார்க்குற வியூ பாருங்க. ஸோ திஸ் இஸ் இரவங்கலார் ஃபார் யூங்க. க்ரெஷெல்லாம் இருக்குது பாருங்க குழந்தைங்களுக்கு. தேங்காய் உடைச்சி வழிபட்டு போகிறாங்க. குட்டி கோவில், இரவங்கலார் விநாயகர் கோவில். பஸ் ஸ்டாப் அங்கே இருக்குங்க. பஸ் நின்றுட்டுருக்கு பாருங்க.
ஸோ மகப்பேறு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா கீழே சின்னமனூரில் தாங்க இருக்குது. இவங்க எமர்ஜென்சினா சின்னமனூர் தான் போய் ஆகணும். 1.5 to 2 hours ஜேர்னி. ஸோ இதுதான் ஒன்று அட்வான்டேஜ். என்னென்னா இயற்கையோட மடியில் பியோர் வாட்டர், பியோர் ஏரோட தூய்மையான காற்று, தூய்மையான தண்ணீர், தூய்மையான இடம் எல்லாம். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது எமர்ஜென்சினா அவசரத்துக்கு கீழே போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம உண்மையிலேயே காலர் தூக்கி விட்டுக்கணுங்க. இந்த அளவுக்கு ரிமோட்டில் மலை மேலே இருக்கிற கடைசி கிராமத்து வரைக்கும் நமக்கு பஸ் வருதுங்க. நம்ம டிஎன்எஸ்டிசி கிங்குங்க. தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ எஸ்டேட்டில் அங்கே இருக்கு பாருங்கள் ஒரு வண்டி, அது மருந்தடிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க போல் இருக்குங்க. ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அங்கே. இப்போது எல்லாத்துக்குமே மிஷின் வந்துருச்சுங்க. டீ லீவ்ஸ் ப்ளக் பண்ணுறதுக்கு கூட அழகாக ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சு. பரவாயில்ல. இங்கே பாருங்கள், இவங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படி தான். அழகாக மலை மேலே வீடு, ஜம்முன்னு டீ எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் தான் சொல்லணுங்க. இந்த இடத்துல அதிகமாக யானைகள் தொந்தரவெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். வால்பாறை டீ எஸ்டேட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி. தேனி, கம்பம், இரவங்களார், மேகமலையில் இருக்கிற மக்கள் யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், இங்கே யானைகள் தொந்தரவுகள்லாம் இருக்கா, இங்கே வாழ்கிறதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேனி மாவட்டம் மேகமலை மேலே இருக்கிற இரவங்களார் ஹில் ஸ்டேஷன் கிராமத்தை சுற்றி பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிக்காமல் இருக்குமா? யாருக்கு தான் இந்த இயற்கை அன்னையை பிடிக்காமல் இருக்கும்? ஸோ நீங்களும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக பொல்யூட் பண்ணக்கூடாது. நான் எதையுமே இங்கே விட்டுட்டு போகல. எந்த பிளாஸ்டிக்கோ, எந்த பாட்டில்ஸோ, எந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸோ எதுவுமே விட்டுட்டு போகலைங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்தால் அப்படியே இயற்கையை பிரிஸ்டைனாக விட்டுட்டு போகணும். அதுதான் நம்ம இயற்கை அன்னைக்கு செலுத்துகிற கிராட்டிடியூடாக இருக்கும். ஓகேவா? வித் திஸ் தாட் ஐ ஆம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் இரவங்களார். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் சூஸ் ஃப்ரம் இரவங்களாருங்க, தேனி டிஸ்ட்ரிக்ட், மேகமலை. See you.